அன்பு நண்பர்களே, வணக்கம். உங்கள் கனி மீண்டும் வந்திருக்கேன் இன்னிக்கான ராசி பலனை சொல்ல. இன்னிக்கு புதன்கிழமை, சித்திரை மாசம் 23ஆம் தேதி. திதி சதுர்த்தி, மூலம் நட்சத்திரம்னு நல்லா அமைஞ்சிருக்கு. சந்திரன் இன்னிக்கு தனுசு ராசியில சஞ்சரிக்கிறாருங்க. அதனால ரிஷப ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருங்க. மிதுன ராசிக்கு இன்னிக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா மீன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் பாப்போமா? மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? இன்னைக்கு புதன்கிழமை, மூல நட்சத்திரத்துல சந்திரன் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறார். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனி பகவானோட சேர்ந்து 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 7.5 சனியின் பாதச்சனி காலம் என்பதால் மனசுல ஒரு விதமான குழப்பமும் தேவையற்ற அலைச்சலும் வரலாம். அதனால உடல் நலன்ல ரொம்பவே கவனம் செலுத்தணும். குறிப்பா தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அதனால சரியான ஓய்வு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க லக்னத்திலேயே சூரியனும் அஸ்தமனமான புதனும் இருக்கிறதால பேச்சுல கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றவர்களோட வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம். அதனால அவசரப்படாம நல்லா யோசிச்சு செயல்படணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால பணவரவு சிறப்பா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத வழிகள்ல ஆதாயங்களும் லாபங்களும் உங்களை தேடி வரும். குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். ஆனா அதுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படும். கேது பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால குழந்தைகளோட உறவுல கவனம் தேவை. அவங்களோட நலன்ல அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டியிருக்கும். இன்றைய தினம் மதியம் 12:05 மணியிலிருந்து 1:40 மணி வரை ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல புதுசா எந்த ஒரு முயற்சியையும் முதலீடுகளையும் செய்யாம இருக்கிறது நல்லது. இந்த நாள்ல நீங்க எந்த செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணவரவு சிறப்பா இருக்கிறதால அதை சேமிக்க முயற்சி செய்யுங்க. ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுறது உங்க மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவே கூடாது. ராகு காலத்துல புது முயற்சிகளை தவிர்க்கணும். அவசர செலவுகளை கட்டுப்படுத்துங்க. கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடுங்க. இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். சனிக்கிழமை தோறும் திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். முடியாதவங்க வீட்லயே விளக்கேற்றி நீல நிற வஸ்திரம் தானம் செய்யறது ரொம்ப நல்லது. ஓம் சனைச்சராய வித்மஹே சூரிய புத்ராய தீமஹி தன்னோ மந்தஹ பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வரலாம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு சவால்கள் நிறைந்த நாளா இருந்தாலும் சில எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கும். இந்த நாளுக்கான உங்க மதிப்பெண் 5க்கு 2. ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசி பலனை பத்தி பார்க்கலாம். உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்க ராசியிலே அமர்ந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புங்க. இதனால உங்க மனசும் உடம்பும் ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்கும். ஒரு நல்ல கவர்ச்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள கூடும். நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு புது தெம்போட செய்வீங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதால பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கு. எதிர்பாராத தனலாபம், அதாவது நீங்க சற்றும் எதிர்பார்க்காத வழிகள்ல கூட பணம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காருங்க. அதே போல லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்க முயற்சிகளுக்கு நல்ல வெற்றியை தரும். நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அதுல நல்ல லாபம் பார்க்க முடியும். பல வகையிலும் உங்களுக்கு வருமானம் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கவோ முதலீடு செய்யவோ நினைச்சா நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன கவனக்குறைவு தேவைங்க. ஏன்னா அஷ்டம சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால சில நேரங்கள்ல மனசுல ஒரு சின்ன கவலை, வீண் அலைச்சல், ஒரு குழப்பமான மனநிலை இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். 12ஆம் வீட்ல சூரிய பகவானும் அஸ்தமனமான புத பகவானும் இருக்காங்க. இதனால திடீர்னு சில செலவுகள் வந்து சேரலாம். தேவையற்ற பயணங்களை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது.
முக்கியமா இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால, புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால உங்க பேச்சுல கொஞ்சம் நிதானம் தேவை. எதையாவது பேசும்போது யோசிச்சு பேசுங்க. வார்த்தைகளை அளந்து பேசுறது நல்லது. சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதால இன்னைக்கு எந்த ஒரு புது காரியத்தையும் தொடங்க முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது ரொம்பவே நல்லது. கேது பகவான் 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால குடும்பத்துல சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதை நீங்க பொறுமையா கையாளணும். சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அன்பா பேசுறது நல்லது. இன்னைக்கு ராகு காலம் மதியம் 12:05 மணியிலிருந்து 1:40 மணி வரைக்கும் இருக்கு. இந்த ராகு கால நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறத கண்டிப்பா தவிர்த்துடுங்க. மொத்தத்துல இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி, ராகுவோட நல்ல அமைப்பால உங்களுக்கு நிறைய நன்மைகள் பெருகும். செலவுகள் கூடும், அதனால நிதானம் ரொம்பவே அவசியம். உங்களுக்கான மொத்த பலன்கள்ல ஒரு 5ல 3 மதிப்பெண் கொடுக்கலாங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பணத்தை சேமிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. மனச அமைதியா வச்சுக்க தியானம் செய்யறது நல்லது. போதுமான ஓய்வெடுத்து உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். எதை செய்யக்கூடாதுன்னா, முக்கியமான நிதி முடிவுகளை ராகு காலத்துல எடுக்கவே கூடாது. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல கண்டிப்பா ஈடுபடாதீங்க. அனாவசிய பயணங்களை தவிர்த்திடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க. மனதுக்கு நிம்மதி கிடைக்க ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவு உச்சரிங்க. விஷ்ணு அல்லது சிவன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்யறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறது மூலமா உங்க கர்ம வினைகள் குறையும், சுப பலன்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சுப பலன்கள் அதிகம் கிடைக்கும் நாளா அமையப் போகுதுங்க. ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல அஸ்தமனமா இருந்தாலும் குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும், புது முயற்சிகள் வெற்றியை நோக்கி போகும், தைரியமா செயல்படலாம். உங்க தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்ல செவ்வாய் மற்றும் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில்லையும் வேலையிலையும் சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க போடுற ஒவ்வொரு கடின உழைப்புக்கும் நல்ல பலன் உண்டு. பொறுமையோடும் கவனத்தோடும் செயல்படுறது ரொம்ப முக்கியம். பணவரவு பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதுனால பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஆனா 7ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப உறவுகள்லையும் கூட்டாளிகளோட விஷயங்கள்லையும் சில சமயம் மனசுல சஞ்சலங்கள் வரலாம். அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா பேசணும், அவசரப்படாம செயல்படணும். சுக்கிரன் 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு. அதனால செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் வீட்ல ராகு இருக்கிறதுனால சில சமயங்கள்ல அதிர்ஷ்டத்துல சின்ன பின்னடைவுகள் வரலாம். ஆனாலும் 3ஆம் வீட்ல கேடு இருக்கிறது உங்க தைரியத்தை அதிகரிக்கும், எந்த சவாலையும் சமாளிக்க ஒரு உந்துதலை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். 7ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதுனால உறவுகள்ல தேவையற்ற விவாதங்களை அறவே தவிர்த்திடுங்க. 12ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதால வீண் செலவுகளை செய்ய வேண்டாம். முக்கியமா புதன் அஸ்தமனமா இருக்கிறதுனால எந்த முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம நல்லா யோசிச்சு செயல்படுங்க. பரிகாரமா இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதால புதன் பகவானுக்கு உகந்த பச்சை பயிறு தானம் கொடுக்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றதும் ரொம்ப விசேஷம். புதன் அஸ்தமன தோஷம் குறைய திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன் கொடுக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயேங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. இது உங்க மனசுக்கு அமைதியையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 5 நட்சத்திரங்கள் கிடைச்சிருக்கு. இது ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? உங்க ராசிநாதன் சந்திரன் 6ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறார். இதனால உங்க வாழ்க்கையில வர தடைகளை தாண்டி முன்னேற சக்தி உங்களுக்கு ரொம்பவே அதிகரிக்கும். எந்த ஒரு சவாலையும் தைரியமா எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்ல சூரிய பகவானும் அஸ்தங்க நிலையில இருக்கிற புதனும் சேர்ந்திருக்காங்க. இது உங்க தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தரும்.
புதிய திட்டங்களை தைரியமா கையில எடுக்கலாம். உங்க அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் எடுக்கவும் அங்கீகாரம் பெறவும் வாய்ப்புகள் உருவாகும். ஆனா புதன் அஸ்தங்க நிலையில இருக்கிறதுனால முக்கியமான பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தெளிவும் கவனமும் ரொம்பவே அவசியம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நிதி ஆதாயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும். சமூக வட்டாரத்திலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். நண்பர்களோட நல்ல நேரம் செலவிடுவீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான நாளாக அமையும். ஆனா 9ஆம் வீட்ல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால தந்தையுடனான உறவுல கொஞ்சம் கவனம் தேவை. பெரியோர்களோட கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. பொறுமையா பேசுறது நல்லது. 12ஆம் வீட்ல குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். வீண் விரயங்களை தவிர்க்க உங்க செலவுகளை திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவே நல்லது. ராகு 8ஆம் வீட்டிலும் கேது 2ஆம் வீட்டிலும் இருக்கிறதுனால திடீர்னு பணவரவுகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் வரலாம். பேச்சுல நிதானம் ரொம்பவே அவசியம். வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை, மூலம் நட்சத்திரம் மற்றும் சதுர்த்தி திதி என்பதால் விநாயகர் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சங்கடங்களை நீக்கி நல்ல பலன்களை தரும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மற்றும் நிதி ஆதாயங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனா குடும்ப உறவுகளிலும் செலவுகளிலும் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய தினம் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, தொழில் ரீதியான முடிவுகளை எடுக்கும் முன் நல்லா ஆராய்ந்து முடிவிடுங்க. குடும்ப உறுப்பினர்களோட வெளிப்படையா பேசுங்க. ஆன்மீக பயிற்சிகள்ல ஈடுபடுறது உங்களுக்கு மன அமைதியை தரும். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, ராகு காலம் பகல் 12:05 மணியிலிருந்து 1:40 மணி வரை இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்திடுவதை தவிர்த்திடுங்க. தந்தையுடனோ அல்லது பெரியோர்களோடவோ வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இந்த சங்கடங்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்க ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே அப்படின்ற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு போய் வழிபடுறது ரொம்பவே விசேஷம். கல்விக்கு உதவும் பொருட்களை தானம் செய்யறது, இல்லனா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது போன்ற நல்ல காரியங்களை நீங்க செய்யலாம். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் கொண்ட நாளாக அமைகிறது. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதால பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். எதிர்பாராத தனலாபம், அதாவது திடீர்னு பணவர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்க உழைப்புக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஆனா ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல ஒரு குழப்பமான மனநிலை, ஒரு சின்ன சோர்வு இதெல்லாம் வரலாம். அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சரிக்கிறதுனால உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன விபத்துகள் அல்லது உடல் உபாதைகள் வர வாய்த்திருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. 9ஆம் வீட்ல உங்க ராசிநாதன் சூரிய பகவான் இருக்கிறதுனால தந்தையோட உறவுல சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுறது நல்லது. அஸ்தங்கமான புதன் பகவான் 9ஆம் வீட்ல இருக்கிறதுனால உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ அல்லது வெளிநாட்டு தொடர்புகள்லயோ சில தடங்கல்கள் ஏற்படலாம். களத்திரஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன புரிதல் குறைபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால ஒருத்தருக்கொருத்தர் மனம் விட்டு பேசுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகும். ஆழ்ந்த ஆராய்ச்சிகள்ல ஈடுபடணும்னு தோணும். புதன்கிழமையான இன்னைக்கு அஸ்தங்கமான புதனோட தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா ராகு காலமான மதியம் 12:05 மணியிலிருந்து 1:40 மணி வரைக்கும் புது முயற்சிகளை தவிர்க்கறது நல்லது. பொருளாதார ரீதியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. மன அமைதிக்கு ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுறது ரொம்ப நல்லது. முக்கியமான காரியங்களை நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரோட உதவியோட செய்யுங்க. ராகு காலத்துல புது முயற்சிகளை தவிர்ப்பது போல குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பா தந்தையோட வாக்குவாதங்கள் வராம பாத்துக்கோங்க. அலுவலகத்துல தேவையில்லாத விமர்சனங்களையும் விவாதங்களையும் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த கஷ்டங்களெல்லாம் குறைய விநாயகர் கோவில்ல அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுங்க. இல்லனா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம். ஓம் கணபதையே நமஹங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க.
இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு 3 மதிப்பெண் கார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் சில இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு விரிவாக பார்த்துடலாம் வாங்க. முதல்ல உங்களுக்கு இருக்கிற சிறப்பான யோகங்களை பார்த்துடுவோம். உங்க 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தொழில் துறையில சிறப்பான முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இது ஒரு ரொம்பவே அருமையான நேரம்னு சொல்லலாம். உங்க கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்து உங்க 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது. இது எதிர்பாராத பண வரவையும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையையும் கௌரவத்தையும் கொடுக்கும். பெரியவங்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணங்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள் கூட கைகூடலாம். 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை சுலபமா சமாளிப்பீங்க. போட்டியாளர்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சு உங்க உடல்நிலையை சரி செய்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். கடன் பிரச்சனைகள்ல இருந்தும் ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். இப்ப கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்துல அஸ்தமனமாகி இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதனால உங்க பேச்சிலும் குடும்ப உறவுகளிலும் ரொம்பவே கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம். உங்க வார்த்தைகள் மத்தவங்களுக்கு தவறா புரிய வாய்ப்பிருக்கு. அதனால பேசும்போது நிதானமா யோசிச்சு பேசுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது அன்பா பேசுறது ரொம்பவே நல்லது. கூட்டாளிகளோட வியாபாரத்துல இருக்கிறவங்க அவங்களோட கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது நல்லது. எந்த விதமான அவசர ஒப்பந்தங்களும் வேண்டாம். சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. திடீர்னு சில உடல் உபாதைகள் வரலாம். அதே போல சந்திர பகவான் உங்க 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசுல ஒருவித அமைதியின்மை அல்லது குழப்பங்கள் இருக்கலாம். வீட்ல இருக்கிற பெரியவங்களுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு பணம் செலவாக வாய்ப்பிருக்கு. ஒரு பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது நல்லது. அதே நேரத்துல ஆன்மீகத்துல உங்க ஈடுபாடு அதிகரிக்கும். ஆக இன்னைக்கு உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் பணவரவுன்னு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ராசி அதிபதி புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால பேச்சிலும் உறவுகளிலும் கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கான மொத்த பலன் ஒரு அவுட் ஆஃப் 5ல 3ன்னு சொல்லலாம். இப்போ இந்த நாளுக்கான பரிகாரங்களை பார்த்துடலாம். புதன்கிழமையான இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அங்க மூலவரை தரிசித்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவு மனசுல சொல்லுங்க. பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது ரொம்பவே விசேஷமானது. முடிந்தால் பச்சை நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு உங்க நாளை இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் மாத்திக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சுமாரான பலன்கள் கலந்த ஒரு நாளாதான் இருக்கும். உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறதால உடல் நலத்திலையும் எதிர்பாராத செலவுகள்லையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனாலும் தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல சந்திரன் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தையும் துணிச்சலோட நீங்க செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பா இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதால உங்க முயற்சிகளுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும். இது உங்க மனசுல ஒரு நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்ல குரு பகவான் இருக்கிறதுனால அதிர்ஷ்டமும் ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு அதிகமாகும். குடும்பத்துல சுபகாரிய முயற்சிகள் எடுக்க இது ஒரு நல்ல தூண்டுதலா அமையும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் 6ஆம் வீட்ல சஞ்சரிப்பதால் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். கடன்கள் குறையும். உங்க ஆரோக்கியமும் மேம்படும். இது உங்க தன்னம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்துல சூரிய பகவானும் அஸ்தமன நிலையில இருக்கிற புதனும் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுலையும் தொழில் கூட்டாளிகள்கிட்டையும் சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால உங்க பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை.
பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதால ஆன்மீக சிந்தனைகள் உங்க மனசுல மேலோங்கும். பொதுவாகவே நல்ல பலன்களும் சில சவால்களும் கலந்த நாள் இது. இன்றைய தினத்துல நீங்க முக்கியமான காரியங்களை நண்பகல் 12:05 இல்லனா பிற்பகல் 1:40 பிறகு செய்து முடிக்கலாம். மன அமைதிக்கு ஆன்மீக சிந்தனைகள்ல ஈடுபடுறது ரொம்ப நல்லது. சந்திரன் 3ஆம் வீட்ல இருக்கிறதால தைரியத்தோட உங்க முயற்சிகளை தொடங்குங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ராகு காலம் பிற்பகல் 12:05 1:40 வரைக்கும் இருக்கிறதால இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையோ புதுசா எந்த காரியத்தையும் தொடங்குறதையோ தவிர்த்திடுங்க. கணவன் மனைவி உறவுலையும் தொழில் கூட்டாளிகளோடையும் தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். எந்த விஷயத்திலையும் அவசர முடிவுகள் எடுக்காம நிதானமா செயல்படுங்க. பரிகாரமா ஸ்ரீ லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அல்லது அம்மன் கோவிலுக்கு போய் வரலாம். வெள்ளை நிற ஆடைகள் அணியறது, பெண்களுக்கு உதவுறது இல்லனா பச்சரிசி மாவுல கோலம் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த நாளுக்கு நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் 5ல் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்க போகிறது. உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் உங்களுடைய சமூக உறவுகள், கூட்டுத் தொழில்கள் மற்றும் திருமண வாழ்க்கைய ரொம்பவே இனிமையாக்கி தருவார். புதுசா ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது ஒரு நல்ல அம்சம். சூரிய பகவானும் புதன் பகவானும் அஸ்தமன நிலையில இருந்தாலும் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், கடன்கள் கட்டுக்குள் வரும், ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால புதனின் ஆற்றல் சில நேரங்கள்ல அஸ்தமன நிலையால சவாலா இருந்தாலும் 6ஆம் வீட்டில் நல்ல பலன்களை கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். ஆனா குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால எதிர்பாராத செலவுகள் வரலாம். திடீர்னு சில தடங்கல்கள் ஏற்படலாம். உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பிருக்கு. உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் சனி பகவானோட சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகளோட எதிர்காலம், அவங்களோட படிப்பு அல்லது காதல் விஷயங்கள்ல சில மன வருத்தங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதுல கொஞ்சம் கவனம் தேவை. சந்திரன் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டில் மூல நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார். அதனால குடும்பத்துல நிதி தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பேச்சுல நிதானம் தேவை. ராகு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீடு, தாய் அல்லது மன அமைதி தொடர்பான விஷயங்கள்ல சில மாற்றங்கள் அல்லது குழப்பங்கள் வரலாம். கேது பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்க தொழில் வாழ்க்கையில ஒருவித பற்றற்ற தன்மையோட செயற்பட்டு கடின உழைப்பால வெற்றியை பெறுவீங்க. சதுர்த்தி திதி என்பதால் சில காரியங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய தினத்திற்கான உங்க ராசி பலன் 10ல் 4 மதிப்பெண்கள் பெறும். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இது உறவுகள்லையும் தொழில் கூட்டாண்மைகள்லையும் நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். திருமணமாகி இருக்கிறவங்களுக்கு குடும்ப சூழல் ரொம்பவும் சுமூகமா சந்தோஷமா இருக்குங்க. அதே போல ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான தைரியத்தையும் புதிய முயற்சிகளை தைரியமா மேற்கொள்ளக்கூடிய சக்தியையும் கொடுக்கும். இதனால இதனால் வரைக்கும் தடைப்பட்டுகிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப எளிதா நிறைவேறக்கூடும். ஆனாலும் சில கிரகங்களின் சஞ்சாரம் கொஞ்சம் சவாலாவே இருக்கும். சந்திரன் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்ல இருக்கிறதால மனதளவுல ஒரு சின்ன அலைப்பாயும் எண்ணங்கள் வரலாம். அதனால எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சூரியனும் அஸ்தமனமான புதனும் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ல இருக்கிறதால குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுல இன்னும் அதிக அக்கறை காட்டுங்க. அதே போல முதலீடுகள், ஊக வணிகங்கள்ல எச்சரிக்கை அவசியம். புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதால புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கிறதுல சின்ன தடுமாற்றம் வரலாம். அதனால அவசரப்படாம நிதானமா முடிவெடுங்க. செவ்வாயும் சனியும் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல இருக்கிறதால வீடு, வாகனம், அதே போல உங்க தாயார் தொடர்பான விஷயங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. இதனால உங்க மன அமைதி கொஞ்சம் குறையலாம். அதனால பொறுமையா இருக்கிறது ரொம்பவே அவசியம். சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்ல இருக்கிற
இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் அதிகமாகலாம். முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற கடன் வாங்குறத தவிர்த்திடுங்க. கேது பகவான் 9ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க தந்தையோட ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுறது உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும். இன்னைக்கு புதன்கிழமையும் மூலம் நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் ஒன்னா சேர்றதால புதன் பகவானோட அருளை பெற விஷ்ணு வழிபாடு ரொம்பவே சிறந்ததுங்க. ராகு காலம் மதியம் 12:05 மணியிலிருந்து 1:40 மணி வரைக்கும் இருக்கு. அதனால இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறது அல்லது முக்கிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குறத தவிர்த்துக்கணும். மொத்தத்துல பொறுமையோடவும் நிதானத்தோடவும் செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை நீங்க பெற முடியும். கூட்டாளிகளோட சேர்ந்து செயல்படுங்க. புதிய முயற்சிகளை தைரியமா மேற்கொள்ளுங்க. விஷ்ணு பகவான வழிபடுங்க. முதலீடுகள்ல அவசரமா முடிவெடுக்காதீங்க. தேவையற்ற செலவுகளையும் கடன்களையும் தவிர்த்திடுங்க. ராகு காலத்துல முக்கியமான பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கணும்னு நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கான பரிகாரமா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அதே போல பச்சை பயிறு தானம் செய்யறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 4ல 5 நட்சத்திரம் கிடைச்சிருக்கு. பொறுமையா செயல்படுங்க, நல்லது நடக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சனி பகவான் செவ்வாய் கிரகத்துடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கையையும் மன தைரியத்தையும் வாரி வழங்கும். எந்த ஒரு செயலையும் அது எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் துணிச்சலுடன் அணுகில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அழகு மற்றும் கலைக்கு காரகரான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். காதல் விஷயங்களில் இனிமை கூடி உங்கள் மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும். குழந்தைகள் வழியிலிருந்து உங்களுக்கு நற்செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். இருப்பினும் சூரியனும் அஸ்தமனமான புதனும் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக தாயாரின் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். புதன் அஸ்தமனமாக இருப்பதால் தகவல் பரிமாற்றத்தில் கவனக்குறைவு ஏற்படலாம். இன்று புதன்கிழமை என்பதால் இது சவாலாக இருக்கும். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. சந்திரன் 12ஆம் வீட்டில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். தூக்கமின்மை அல்லது மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் கடன் விஷயங்களிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். ராகு 2ஆம் வீட்டில் குடும்பத்தில் வாக்குவாதங்களை உருவாக்கலாம். பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. கேது 8ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத தடங்கல்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரிடும். ஆனாலும் உங்கள் விடாமுயற்சியால் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். ஆகவே இன்று முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும்போது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. உங்கள் தாயாரின் உடல் நலனில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். பணியிடத்தில் உங்கள் முயற்சிகளில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துவிடுங்கள். பண விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். மேலும் இன்று புதிய முதலீடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். இன்று நீங்கள் விஷ்ணு அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். மேலும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும். பச்சை நிற பொருட்களை தானம் செய்யலாம் அல்லது ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் கிடைத்துள்ளன. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு கலவையான நாள் அமைய போகுதுன்னு சொல்லலாம். உங்க ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டுல செவ்வாயோட சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால பண விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். அதே போல குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் பொறுமையா பேசுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்கு. இப்போ உங்களுக்கு 7.5 சனியோட கடைசி கட்டம் நடந்தாலும் எந்த சவாலையும் சமாளிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். அதனால தைரியமா இருங்க. இன்னைக்கு சந்திர பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சமூகத்துல உங்க நண்பர்கள் மூலமா சில ஆதாயங்கள் கிடைக்கலாம். இல்லனா எதிர்பாராத வழிகள்ல கூட சில லாபங்கள் வர வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்.
பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்க பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சி உண்டாகும். அவங்களோட முன்னேற்றம் கண்டு நீங்க சந்தோஷப்படுவீங்க. கல்வியிலையும் புதிய விஷயங்களை கத்துக்கிறதுலயும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். 4ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால வீடு வாகனம் சம்பந்தமான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். 3ஆம் வீட்டுல சூரியனோட அஸ்தமன நிலையில புதன் இருக்கிறதுனால தகவல் தொடர்புல நீங்க கொஞ்சம் கவனமாவும் தெளிவாவும் இருக்கணும். அஸ்தமன புதன் சில குழப்பமான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். அதனால முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியோ இல்ல எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ எல்லா விஷயங்களையும் நல்லா ஆராய்ஞ்சு செயல்படுறது ரொம்ப அவசியம். ராகு உங்க முதல் வீட்லயும் கேது 7ஆம் வீட்லயும் சஞ்சரிக்கிறதுனால உங்க தனிப்பட்ட விஷயங்கள்லயும் தொழில்முறை உறவுகள்லயும் சொந்த பந்தங்கள்லயும் சில சவால்கள் வரலாம். புதன்கிழமையான இன்னைக்கு மூலம் நட்சத்திரம் மற்றும் சதுர்த்தி திதியில இந்த கிரக நிலைகள் இருந்தாலும் உங்க முயற்சியும் பொறுமையும் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். இன்னைக்கு மதியம் 12:05 மணியிலிருந்து 1:40 மணி வரை ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கிய காரியங்களையும் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க நண்பர்களோட சேர்ந்து செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஆதாயங்களை கொண்டு வரும். அதே போல பிள்ளைகளோட கல்வி மற்றும் அவங்களோட நலன்ல அதிக கவனம் செலுத்துங்க. வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க நல்ல முடிவுகள் எடுக்கலாம். பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அஸ்தமன புதன் இருக்கிறதுனால முக்கியமான தகவல் பரிமாற்றங்கள்ல அல்லது ஒப்பந்தங்கள்ல கவனக்குறைவா இருக்கக்கூடாது. ராகு காலத்துல புதிய முயற்சிகளை நிச்சயமா தவிர்க்கணும். உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதால விநாயக பெருமான வழிபடுறதும் ரொம்ப நல்லது. திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஓம் பிரம் பிரீம் பிரவுன் சஹ சனையே நமக அப்படின்ற சனி மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு உங்களுக்கான மொத்த பலன்கள்ல ஒரு 5ல் 4 மதிப்பெண் கொடுக்கலாம். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சவால்களும் அதே சமயம் பல சாதகமான அம்சங்களும் கலந்த ஒரு நாளாக அமையப் போகிறது. உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தாய் வழி உறவுகளிலிருந்து உங்களுக்கு ஆதரவும் நன்மைகளும் கிடைக்கும். இது உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிச்சயம் பெருக்கும். 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம் அல்லது உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைத்து பாராட்டப்படலாம். இது உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். மேலும் 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொந்தரவுகள் குறையும். கடன் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். இருப்பினும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருப்பது சில சவால்களை கொடுக்கலாம். இது உங்கள் உடல் நலத்திலும் மனதிலும் சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். இன்றைய தினம் புதன்கிழமை சந்திரன் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். நிதானமாக செயல்படுவது நல்லது. 2ஆம் வீட்டில் சூரிய பகவானும் அஸ்தமன புதனும் சேர்ந்திருப்பதால் பணவரவில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தைகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருப்பதால் பொறுமையுடன் கையாளுங்கள். 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். 7.5 சனியின் உச்சகட்டம் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12:05 மணி முதல் 1:40 மணி வரை நீடிக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்திற்கான உங்கள் ராசி பலன் மதிப்பெண் 2. மீன ராசி அன்பர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை:
முக்கியமான விஷயங்களில் பெரியோர்களின் ஆலோசனையை பெறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. வீடு மற்றும் குடும்ப விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பணியிடத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு நல்ல தருணம். நீங்கள் தவிர்க்க வேண்டியவை: அனாவசிய செலவுகளை செய்வதை தவிர்க்கவும். பேச்சுவார்த்தைகளில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ராகு காலத்தில், அதாவது பிற்பகல் 12:05 மணி முதல் 1:40 மணி வரை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. பரிகாரமாக தினமும் சிவபெருமானை மனதில் நினைத்து தியானம் செய்யுங்கள். முடிந்தால் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது உங்கள் மனதிற்கு அமைதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும். இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதால பெருமாள் கோவிலுக்கு போய் விஷ்ணுவை வணங்குங்க. பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா ரொம்ப நல்லது. நாளைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்க நம்ம கூடவே இருங்க. astrokani.comல பாருங்க. நம்ம சேனலுக்கு சேருங்க, மணி அடியுங்க. உங்கள் கனி சொல்ற நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். ஆஸ்ட்ரோ கனில.